அரசு தேர்வில் தொடர்ந்து தோல்வியடைந்த இளம்பெண் தனது காதலனை பெண் வேடமிட்டு பரீட்சைக்கு அனுப்பி சிக்கினார். பஞ்சாபில் நடைபெற்ற வினோத சம்பவம். அதாகப்பட்டது, லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி மனசுல நங்கூரம் போட்ட மாதிரி உட்காரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பசங்க கொஞ்ச நஞ்சமான விஷயங்களையா பண்றாங்க. எப்பா, இவங்கெல்லாம் ஐடியாலஜியில PhD முடிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னு கூட யோசிக்க தோணும். ரைட், அந்த வகையில தான் பஞ்சாப்ல ஒரு பையன் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட காதலிய எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மாறுவேஷம் போட்டுட்டு அரசு பணியாளர் தேர்வுக்கு எழுதுறதுக்காக போயிருக்காரு. பயோமெட்ரிக் மூலமா ஏமாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணப்போ அவரு கையங்களமா மாட்டிக்கிட்டாரு. இதை பார்த்த உடனே ஆபீசர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியானது ஒரு பக்கம் மட்டும் இல்லாம பயங்கரமா சிரிச்சிட்டாங்க. எப்பா டேய், எங்கிருந்து பண்ணி எல்லாம் வந்த, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டப்போ அவரு சுவாரஸ்யமா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். அதாவது, பஞ்சாபோட கோட்காபூரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்த 26 வயசு பொண்ணு பரம்ஜித் கவுர். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அரசு பணிகளுக்காக ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் அதுக்காக எழுதிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது வரைக்கும் அவங்க எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ணாங்களோ அத்தனையிலையும் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தான், அதாவது இந்த பரம்ஜித் கவுர் அப்படிங்கிற சகோதரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அன்கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க, எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறத தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே நம்மால் என்ன பண்ணிருக்காரு, மாறுவேஷம் போட்டு போயிருக்காரு. இந்த நிலையில கடந்த 7ஆம் தேதி அரசு தேர்வு நடந்திருக்கு. அங்க சுடிதாரு, லிப்ஸ்டிக்கு, வளையல் எல்லாம் போட்டுக்கிட்டு அச்சு அசல் பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரியே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அன்கிரீஸ் சிங் அப்படிங்கிற அந்த இளைஞர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த எக்ஸாம் சென்டர்ல எல்லாரையும் சோதனை பண்ணிட்டு இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நண்பரையும், அதாவது பெண் வேடத்துல இந்த இளைஞரையும் செக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்போ ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டையில இருந்த புகைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரூஃப்லயும் ஒவ்வொரு மாதிரி போட்டோஷாப் பண்ண அந்த ஃபேஸ் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகாரிகள். சும்மாவா பிடிச்சிட்டாங்கல்ல. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி கடைசி முயற்சியா அன்கிரீஸ் சிங்க பயோமெட்ரிக் சிஸ்டத்துல விரல் ரேகையை பதிவு பண்ண வச்சிருக்காங்க. அங்கதான் நம்ம தலைவர் மாட்டிக்கிட்டாரு. கடைசியில என்னாச்சு, இது மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸாம்ல தோத்துட்டே இருந்திருக்காங்க, அவரை எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்துல உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் சார் நான் இங்க இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆக மொத்தத்துல அதிகாரிகள் சூப்பரா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஓகே. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒண்ணு, இன்னும் தெரியாம எத்தனையோ இடத்துல இந்த அரசு துறை பணிகளுக்கான தேர்வுகள் எல்லாம் மோசடி நடக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து சிறப்பா எல்லாம் ஆன் த ஸ்பாட்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு இந்த தொகுப்புல நாங்க சொல்ல விரும்புறோம். அது மட்டும் இல்லாம இப்போ அன்கிரீஸ் சிங் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எக்ஸாம் எழுத போய் மாட்டிக்கிட்ட விவகாரம் போலீஸ் வட்டத்துல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தினால பரம்ஜித் கவுர் அப்ளை பண்ணியிருந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பணியாளர் தேர்வுத்துறை கேன்சல் பண்ணிருக்கு. ஒரு பக்கம் சீரியஸ் விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிக்கிற மாதிரியான ஒரு சம்பவமா மாறி இருந்திருக்கு.